ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 பவுன் தாலி செயின் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே வருஷத்தில் நீங்கள் 3 பவுனில் தாலி செயின் எடுக்க முடியும். இது வந்து டெய்லியுமே நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறைஞ்ச அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணி ஒரு வருஷத்தில் 3 பவுன் தாலி செயின் கண்டிப்பாக எடுத்துடலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே வந்து என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் அது என்ன மெத்தட் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் நான் நிறைய வேல்யூபிள் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குற சேலஞ்சும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி உங்களுடைய தாலி செயினுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருள் எடுக்கணுன்னாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேலஞ்சை யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ன்றது நம்ம எதுக்காக பண்ணுறோம்? நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிக்கிறதுக்காக தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். அந்த பழக்கத்தை வந்து நம்ம முதல்ல உருவாக்கிக்கணும். அப்படி நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பழக்கத்தால் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய அன்னெசரியாக வாங்குறத வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த்துக்கும் வந்து பெனிஃபிட்டு, நம்மளுடைய சேவிங்ஸும் வந்து ஃப்யூச்சருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்காக வந்து சேவ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து கோலை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பொருள் நான் வாங்கணும், அதுக்காக எவ்வளோ பணம் ஆகுன்றதை நம்ம வந்து டிவைட் பண்ணி அதை வந்து இவ்வளோ நம்ம சேமிக்கணும். இவ்வளோ சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பொருளை வந்து வாங்கிடலாம் அப்படின்ற ஐடியா வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். எந்த மாதிரி மெத்தட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 2 rupees மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான். இந்த சேலஞ்சில் கண்டிப்பாக 1 இயரில் வந்து உங்களால் 3 பவுனில் தாலி செயின் எடுக்க முடியும். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. டெய்லியுமே நம்ம சேவ் பண்ணுவோம். நம்ம வீட்டு செலவில் மிச்சம் பிடிக்கிறதுலேருந்து, நம்ம சேலரியிலேருந்து அதுலேருந்து நம்ம மிச்சம் பிடிச்சி அது வந்து நம்ம சேவ் பண்ணலாம். இயரில் நமக்கு வந்து 1 இயரில் எவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அமௌண்ட்டை கொண்டு நம்ம கண்டிப்பாக வந்து 1 இயரில் தாலி செயின் வந்து எடுக்க முடியும். எல்லாம் வந்து சேவிங்ஸுன்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 3 பவுன் தாலி செயின் எடுக்கிறதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் டே எழுதியிருக்கேன், செகண்ட் அமௌண்ட் எழுதியிருக்கேன், லாஸ்ட்டாக டோட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து 2 rupees எடுத்து வைப்போம். அப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 rupees. செகண்ட் டே வந்து நம்ம 4 rupees, அதாவது டே இன்ட்டு 2 rupees அப்படி தான் 4 rupees எடுத்து வைப்போம். டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 6 rupees. தேர்ட் டே இன்ட்டு 2 rupees, இது மல்டிபிள் ஆஃப் 2. ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம வந்து தேர்ட் டே வந்து எடுத்து வைக்க போகிற அமௌண்ட் வந்து 6 நம்ம எடுத்து வைப்போம். அப்போ டோட்டல் அமௌண்ட் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 12 rupees இருக்கும். ஃபோர்த் டே பார்த்தீங்கன்னா 4 into 2, டோட்டலாக அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 20 rupees. ஃபிஃப்த் டே பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2, 10 rupees நம்ம அன்றைக்கி எடுத்து வைக்கணும். டோட்டல் அமௌண்ட் 30 rupees இருக்கும். இதுதான் நம்ம ஒவ்வொரு டேவும் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். இதுக்கான சார்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கி வந்து செகண்ட் டே, இன்றைக்கி ஃபிஃப்த் டே, நம்ம இவ்வளோ தான் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நம்மக்கிட்ட எப்போல்லாம் அமௌண்ட்டு கிடைக்குதோ அப்போல்லாம் டிக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம உண்டியல்லையோ இல்லை பாக்ஸ்லேயோ இல்லை வந்து நம்மக்கிட்ட எந்த மாதிரி ரிசோர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சேவ் பண்ணலாம். 365 days நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். அன்றைக்கி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 730 rupees எடுத்து வைப்போம். டோட்டலாக 1 இயரில் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,32,860 ரூபாய். இந்த அமௌண்ட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து 3 பவுன் தாலி செயின் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 2000 rupees இருக்குது அப்படின்னா அதில் நம்ம எப்படி வந்து டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 730 rupees. இப்போ வந்து பெரிய அமௌண்ட்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். பெரிய அமௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட்டுங்களெல்லாம் நம்ம மிச்சப்பிடிக்கிற செலவுலேருந்து நம்ம வந்து டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 1000 rupees இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி, உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி, அதை வந்து ஃபஸ்ட்டு பெரிய அமௌண்ட்டை வந்து டிக் பண்ணி கிளியர் பண்ணி முடிச்சிருங்க. உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 365 daysக்கு பண்ண முடியாது, அமௌண்ட் வந்து பெருசாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்ட் 2வாக கூட நீங்கள் இதை பிரிச்சுக்கலாம். அதாச்சும் 6 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸாக கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிச்சுட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு 6 monthக்கு பார்த்தீங்கன்னா 183 days வரும். செகண்ட் 6 monthக்கு பார்த்தீங்கன்னா 182 days வரும். டோட்டலாக 365 days கிடைக்கும். ஆனால் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். 1,32,860 rupees வராது.
கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு அந்த 6 months ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் வந்து நிறைய சம்பாதிக்க முடியுது, ஆனால் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, சரியாக நிறைய வந்து வேஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 365 days சேலஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கூட நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆனாலும் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ ஆகுதோ அதை வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா 1 year வரைக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து உடனே வந்து வேறு ஏதாச்சும் செலவு யூஸ் பண்ண மாட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளையும் கஷ்டப்பட்டு வாங்கும்போது தான் அதோட வேல்யூ தெரியும் அப்படின்னுவாங்க. ஈஸியாக நமக்கு எந்த ஒரு பொருளுமே கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அவ்வளோ பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்கவே மாட்டோம். தான் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்தே நமக்கு சேவிங்ஸ் பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ குழந்தைங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து உடனே அதை நம்ம வாங்கி கொடுத்துடக்கூடாது. நம்ம அதை வாங்கி உடனே அவங்க கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை ஏனோ தானோ அப்படின்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு அக்கறை இல்லாமல் அதை வெளியே போடவோ இல்லை வந்து அதை தொலைக்கிறதுக்கோ நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து குழந்தைங்க கேட்ட உடனே எந்த பொருளையும் வாங்கி தராதீங்க. அவங்க ஸ்கூல் படிக்கிறப்பருந்தே அவங்களுக்கு சேவிங்ஸ் பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுத்து உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் சேவ் பண்ண சொல்லி அவங்க ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்டாங்க அப்படின்னா நீ சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நான் உனக்கு போட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயசுலேருந்தே அவங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். இப்படி அவங்க சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் அவங்க கேட்குற பொருள் பெருசாக இருந்தாலும் சரி இல்லை சிறுசாக இருந்தாலும் சரி அந்த பொருளை அவங்க சேவிங்ஸ் உண்டியலிருந்து ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறப்ப அவங்களுக்கு அந்த பொருள் மேலே அக்கறை அதிகமாக இருக்கும். அதை எப்படி பார்த்துக்கணுன்னா அவங்க வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க. குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பொருளையுமே நம்ம கேட்ட உடனே வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி சேவ் பண்ண சொல்லி வாங்கி கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரேட் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 5690 ரூபா வந்து 1 கிராமு. அப்போ 24 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 1,36,560 ரூபா வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நாம் வந்து சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1,36,560 ரூபா. பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் 1,32,860 ரூபா வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம். தாலி செயின் வாங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே இதை வந்து எப்படி அட்ஜஸ்டபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். தங்கம் வைத்து நான் எப்படி வந்து தங்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேவிங்ஸ் சேலஞ்சை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு யாரெல்லாம் வந்து 3 பவுனில் 1 இயரில் தாலி செயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலில் நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்குமே மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானுமே உற்சாகமாக இருக்க முடியும். அதனால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.